இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவிலேருந்து ஒரு பொண்ணு நைட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண வீடியோவையும் டெலீட் பண்ணிடுறாங்க. அவங்க அப்படி எதுக்கு அந்த வீடியோவை டெலீட் பண்ணாங்கன்னு இந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். எவ்வளோ பேர் அந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னு தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் அந்த ஃப்ரீசர்லேருந்து மூவ் ஆகிறத கிளியராக பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 1992 ஒரு பிரச்சனையால் க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படுது. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே எல்லாருமே மென்டலி சேலஞ்சு பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அங்கே இருக்கிற நர்சஸ் அந்த பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க. ஸோ இதனாலேயே அங்கே நிறைய டிஸ்டர்பிங் ஈவெண்ட்ஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜர் அந்த அண்டர் கிரவுண்ட் டனலுக்குள்ளே எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. மொதல் அட்டம்ப்டில் அந்த பேயை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். இந்த வீடியோவை ஸ்லைட்டாக இவர் மூவ் பண்ணும்போது அங்கே ஒரு உருவம் அப்படியே அந்த ரூம்குள்ளே போகிறத கிளியராகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பிளேஸில் அவர் அந்த உருவத்தை பார்க்கல. வீட்டுக்கு வந்து ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு உருவம் கேப்சர் ஆகிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள மனுஷங்க யாருமே ஆக்சசிபிள் இல்லை. ஏன்னா இவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இது ஒரு கன்ஃபார்ம் பேயாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி வச்சுருந்த சிசிடிவி கேமராவில் நைட்டில் கேப்சர் ஆன வீடியோ தான். இந்த சிசிடிவி கேமராக்கள் இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒரு காருக்கு முன்னாடி 2 நார்மலான பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதில் நடக்கிற ட்விஸ்ட்டே வேறு. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். மொதல் லைட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா 2 உருவம் கிளியராகவே தெரிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஓனர் மறுபடியும் நடந்து வந்து அந்த ஹெட்லைட்டை டர்ன் பண்ணி பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த உருவம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாத மாதிரி மறைஞ்சு போயிடுச்சு. இதுக்கான ரீசன் இன்டர்நெட்டில் யாருக்குமே இன்னும் தெரியலை. இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அமெரிக்காவில் அவர் வீட்டில் எப்போவுமே நைட் ஆனால் ஒரு சவுண்டு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதை கன்ஃபார்ம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டில் பயந்துட்டு ஸோ மார்னிங் போய்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி என்னென்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த நைட்டே கேமரா எடுத்துகிட்டு அவர் வீட்டில் சவுண்டு வர இடத்த நோக்கி போயிட்டுருக்காரு. அங்கே தான் அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. Weird noises. And this door is more like opening and closing. Yo. நீங்கள் இப்போ அதை ரொம்ப கிளியராகவே பார்த்துருப்பீங்க. அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கலாக திறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் பக்கத்தில் போன உடனே டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸும் ஆகுது. ஸோ அவர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பார்க்குறாரு அங்கே யாராவது இருக்காங்களா. ஆனால் ஷாக்குக்கு பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை. நெக்ஸ்ட் உடனே பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற டாகை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டாகுக்கு இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸை ஈஸியாகவே டிடெக்ட் பண்ணிடும்.
அது மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த டாகு கரெக்டாக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு நின்று எதையும் நோக்கி ரொம்ப நேரமாக பார்த்து முறைச்சிட்டே இருந்துச்சு. What was that? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு ஃபேமிலி ஷிஃப்ட் ஆகுது. அந்த வீடு ரொம்பவே பெருசு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சிசிடிவி கேமராவை எல்லா சைட்லேயும் வைக்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமரா நார்மலாக அவங்க குழந்தைய ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ரெக்கார்ட் முதல்ல நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அவங்க அதை 2-3 தடவை திருப்பி பார்க்கும்போது தான் அதில் ஒரு பெரிய மிஸ்ட்ரி காத்துட்ருக்கு. அந்த வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு குட்டி ரூம் இருக்குது. அந்த பொண்ணு அந்த ஸ்டேர் கேஸ் ரூமை தான் ரொம்ப நேரமாகவே பார்த்துட்ருக்கு. ஸோ அது என்னென்ன அதை பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி தான் பேரண்ட்ஸ் மறுபடியும் வீடியோ பார்க்குறாங்க. அங்கே தான் ஒரு ஷாக் இருக்குது. அங்கே கிளியராகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டு மாதிரி ஒரு உருவம் கிளியராக தெரியுது. அதை பார்த்து தான் அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்திருக்கு. இதுக்கான ரீசன் அந்த பேரண்ட்ஸுக்கும் இன்னும் தெரியல. ஸோ உடனே அந்த வீட்டை விட்டு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இந்த ஃபைனல் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு வீட்டில் ரொம்ப நாளாகவே இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் எப்போவுமே டிஸ்டர்பிங் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை கண்டே பிடிச்சி ஆகணும்னு சொல்லி ஒரு பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம காஞ்சூரிங் மூவிலெலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு வராங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர் சொன்னது என்னென்னா, இந்த வீட்டில் சில மர்மமான பொருட்கள் இருக்குது, அந்த மர்மமான பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது ஒரு ராக்கிங் சேர். அந்த சேரை விற்கலாம் அப்படின்னு ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி 1 வீக்கில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு செல்லர் சொல்லிட்டாரு. ஸோ அந்த 1 வீக் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் என்னெல்லாம் அந்த வீட்டில் கேப்சர் ஆகுது நீங்களே பாருங்கள். அந்த 1 வீக் கேப்பில் வீடு ஃபுல்லாகவும் சிசிடிவி கேமராவும் செட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களே இந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சேர் மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த சேருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெஞ்சுமே சம தூரமாக புஷ் ஆகிடுது. அப்புறம் கேமரா ஆளுங்களை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணோம். ஸோ அங்கே ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்து திரும்பி எதையோ ஒன்றத்தை கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதோட இங்கே ஸ்டாப் ஆகலை. ஒரு மார்னிங்லேயே அந்த கப்புள்ஸ் ஜாலியாக சோஃபாவில் உட்காந்து ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு உட்காடுறாங்க. அந்த டைமில் என்னென்னலாம் கேப்சர் ஆகுதுன்னு பார்த்து நீங்களே பயப்படுவீங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு விழுது. அங்கே ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த கேமரா லெஃப்ட் சைடில் இருக்கிற பீப்பிளை விட்டுட்டு ரைட் சைடில் திரும்பும். ஸோ யாராவது ஒரு உருவம் அந்த புக்கு பக்கத்தில் வந்து அந்த புக்கை தள்ளி விட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் அந்த கேப்சர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அங்கே யாரோ ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் கிளிப்பு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ சோர்ஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி வரப்போகிற கமெண்ட்ஸ் லைக்ஸை வச்சு தான் நான் என் சேனலில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியாக இந்த வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். ஸோ கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரை குட் பை அண்ட் லவ் யூ ஆல்.